ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே நம. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா, 2025 பிப்ரவரி மாதம் துலா ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்கள் எங்கெங்க மாறுது, அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், எந்தெந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதையும், உங்க ராசியில துலா ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும், சந்திராசிரமங்கள் எது அப்படிங்கிறதையும், வணங்க வேண்டிய தெய்வங்களையும் நம்ம இதுல பார்க்கலாம். நம்ம முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். அன்பான துலா ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கும், ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. 1-8க்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். 6ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அப்ப சத்ருஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாக்க கட்டுப்படுத்தி பேசணும். எடுத்த கவுத்தம் பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்க பேச்சுக்களை பேச்சுல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். இப்ப 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால உடல்நலக் குறைவு, நோய் நொடி இதெல்லாம் வரலாம். இருந்தாலும் அவர் யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறார். உச்ச சுக்கரனால உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வர வேண்டியது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால கொஞ்சம் தடைப்படலாம். இப்போ உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4-5ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால, கூடவே ராகு பகவானும் சனி பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால சுக்கிர பகவானால மிக சிறந்த ஒரு யோகத்தையே கொடுக்க முடியும். 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வலிமையாகி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலே வந்து விடுகிறார். அதனால மனைவி வெளியூர் வெளிநாடு போறது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான காலம். கலைத்துறையில ஆடை ஆபரண தொழில், நகைக்கடை, ஆடை ஆபரணம் நகைக்கடைங்க இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிறைய செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனம்பாக குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், கலஸ்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக சிறந்த ஒரு தனவரவு உங்களுக்கு ஏற்கனவே சுக்கிர பகவானால வேற கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனால 2வது உங்களுடைய தனாதிபதியும் பாக்கியாதிபதியினுடைய இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாசம் உண்மையிலேயே ஒரு பொற்காலம் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா, அதே சமயம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும், வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய தாய்மொழி ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும், சுகஸ்தானத்திற்கும், பூர்வமுனி புத்திரஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான இந்த 2 ஸ்தானங்கள்லயும் அவரே பயணிக்கிறார். 12ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்திலையும், 12ஆம் தேதிக்கு மேல மாத இறுதி வரை உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்திலையும் லாபாதிபதி பயணிக்கிறார். அப்ப குழந்தைகளால லாபம், தந்தையினால லாபம், தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக வருமானம், அரசு மூலமாக வருமானம், இதெல்லாம் அரசு துறை, அரசு கான்ட்ராக்ட் டெண்டர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு தனவரவு உங்களுக்கு
இந்த மாதம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3, 6ஆம் இடங்களுக்கான சகோதர தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்ப ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயம் 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கனால உங்களுடைய வாக்க ரொம்ப கட்டுப்படுத்தி பேசணும். இந்த 2ஐயும் நீங்க செஞ்சா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த மாதம் வராது. வரக்கூடிய தனவரவு அவர்கள் கொடுக்கக்கூடிய செல்வத்தை உங்களால நல்ல முறையில் நல்லா பயன்படுத்திக்க முடியும். உங்க ராசிக்கு 4, 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல பாகம் பெய்யாம இருந்து அதனால பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான காலகட்டம். ஆனா அதே சமயம் அங்க சூரியன் சனி அப்படின்னு ஒரு இணைவு. சூரியன் சனி அப்படிங்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால எப்பயுமே உங்களுடைய வாக்கு நீங்க துளாராசிக்காரங்க எப்ப பேசினாலும் நிதானமா பேசணும். நிதானம் தவறுனீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் எதிரி. வரக்கூடிய விளைவுகளுக்கு மற்றவங்க பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துலயும் 11ஆம் தேதி வரைக்கும் 11/2 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11/2க்கு மேல அவரு 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, புதிய புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்றது, திருமண பேச்சு அது ஒப்பந்தங்களை மேற்கொள்றது, வங்கி விஷயங்கள்ல லோனுக்கு அப்ளை பண்றது, குழந்தைகளுக்கு முயற்சி பண்றது, மருத்துவ ரீதியா முயற்சி பண்றது, இந்த மாதிரி அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பா இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு. உங்க வாக்கை மட்டும் கட்டுப்படுத்திக்கணும். உருவ சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப பாதிச்சிருக்குது. பரிவர்த்தனை ஆகாமையும் பாதிச்சிருக்கு, பரிவர்த்தனை ஆயும் பாதிச்சிருக்கு. அதனால வாக்கை கட்டுப்படுத்துங்க. வாக்கை கட்டுப்படுத்தி உங்களோட சொல்லுல நிதானத்தை கடைபிடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொற்காலமான மாதம். அடுத்தது துளாராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறத கீழே கொடுக்குறோம். நீங்க அதை ஒரு பேப்பர்ல ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு செயலை நீங்க செய்யறப்ப நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடி வெற்றியா இருந்தது அப்படின்னா அந்த செயல் ஈஸியா. அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா கண்டிப்பா தோல்விங்கிறது உங்களோட வாழ்க்கையில வரவே வராது. சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. வெகு சீக்கிரம் நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உங்களால வர முடியும். அதே மாதிரி சந்திராசந்திரங்களும் கீழே கொடுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா 11ஆம் இடத்து அதிபதியான சிவன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதம் சிறப்பு. சிவாலயங்களுக்கு சென்று சிவனையும் சனீஸ்வர பகவானையும் அங்கே இருக்கக்கூடிய நவக்கரங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானையுமே கூட நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப மிகச் சிறப்பான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. ஏழை எளியவங்களுக்கு உதவுறதும், முதியோர்களுக்கு உதவுறதும், ஊனமுற்றவங்களுக்கு உதவுறதும், இதெல்லாம் உங்களுடைய பாவ செயல்கள், உங்களுடைய கர்மாவை குறைச்சு உங்களுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்துறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனவங்களால கண்கூட பார்க்க. சரி, இன்றைய நேரிலே மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.